அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு விசை உம்முடைய கிருபை மீண்டுமாக எங்களை எழுப்பி, இந்த ஆயத்த நாளின் காலை பொழுதில் எங்களுடைய கண்களை காணும்படி செய்த தயவிற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல நித்திரையை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள் தங்க எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் செய்த அற்புதங்களிலே நாம் ஒன்றை தியானிக்கப் போகிறோம். யோவான் 9வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு நல்ல நற்செய்தியை வைத்திருக்கிறார். அவர் அப்புறம் போகையில் பிறவிக்குருடனாகிய ஒரு மனிதனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். அல்லது இவன் பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் இல்லை, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் இல்லை. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தான் என்று சொல்லுகிறார். இவன் செய்த பாவமும் இல்லை, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் இல்லை. தேவனுடைய கிரியைகள் அவனிடத்தில் விளங்கும்படி அவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வல்லமை சில நேரங்களில் இப்படித்தான் பிறக்கும். பிறப்பிலேயே சில பிள்ளைகள், அதாவது கைகால் ஊனமாய் விளங்காமல் அவர்கள் பயனற்று இருக்கக்கூடிய நிலையில் பிறந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். சிலர் பிறவிக்குருடனாய் பிறந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த பிறப்புகள் எல்லாமே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர்கள் செய்த பாவமும் இல்லை, அவர்கள் பிதாக்கள் செய்த பாவமும் இல்லை, தேவனுடைய வல்லமை விளங்கும்படிக்கே இப்படி நடந்தது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், யோவான் 9வது அதிகாரம் 32வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பிறவிக்குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் முழுவதும் உண்டானது முதல் கேள்விப்பட்டது இல்லையே. ஒரு பிறவிக்குருடைய கண்களை திறந்த போது இதுவரைக்கும் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தவர்கள் யாரும் இல்லை என்று அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அதே யோவான் 9வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு மனிதன் ஊனமாய் பிறப்பது அவன் செய்த பாவம் என்று அக்காலத்திலும் இக்காலத்திலும் மனுஷனுடைய கருத்து காணப்படுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவனுடைய வல்லமை அவனுக்குள் பிறந்திருக்கும், அவனுக்குள் தங்க வேண்டும், அவனுக்குள் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்ய வேண்டும். இதோ ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று யோவான் 9:6 நாம் வாசிக்கிறோம். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 25வது வசனம் இப்படி சொல்லுகிறது.
அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலை அடைக்கப்படுவது இல்லை. பரலோகத்திலே ராக்காலம் இல்லாதபடியால் அங்கு வாசல்கள் அடைக்கப்படுவது இல்லை என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளிலே நாம் தேவனுக்குள் இருக்கிற அந்த அனுபவங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று இங்கு வேதம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 24வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் கிரியை செய்யக்கூடிய காலம் என்ன? யோவான் 5:19 வாசிப்போம் என்றால், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார் என்று யோவான் 5:19 சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நாம் இதை செய்கிறவர் யார் என்றால், பிதா யாரை என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறாரோ அந்த செயலை நானும் செய்கிறேன் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதே அதிகாரம் 26வது வசனம் யோவான் 5:26 சொல்லுகிறார், ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய காலத்து நியமங்கள் தேவனுக்குள் வாழ்கிற வாழ்க்கையின் மகத்துவங்களை எப்படி நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறது என்றால், யோவான் 10வது அதிகாரம் 32வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினால் அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என்மேல் கல் ஏறுகிறீர்கள் என்றார். ஆண்டவர் தம்முடைய பிதாவினுடைய வல்லமையின்படி அவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். சப்பானிகளை நடக்க வைத்திருக்கிறார். பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்த 38 ஆண்டுகளாய் படுத்திருந்த அந்த மகனை நடக்க வைக்கிறார். பிறவி குருடனை நடக்க வைக்கிறார். அங்கு மேலும் ஆவியானவருடைய வல்லமையை கொண்டு அநேக அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். இவைகளை பார்த்த மக்கள், இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவனுடைய தாயும் இவனுடைய பெற்றோர்களும் இவருடைய சகோதர சகோதரிகளும் நம்மிடத்தில் இருந்தார்கள் அல்லவா, இந்த ஞானம் இவருக்கு எப்படி வந்தது என்று நையாண்டி செய்தார்கள். ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார், பிதாவானவர் எதை செய்ய தீர்மானிக்கிறாரோ அதை நானும் செய்தேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் யோவான் 17வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, நான் என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறேன், நான் இதை செய்கிறபடியால் நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை என்று அவர் சொல்லுகிறார். அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை யோவான் 8வது அதிகாரம் 24வது வசனம், ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ, தேவன் என்று நம்புகிறீர்களோ, பிதா என்று நம்புகிறீர்களோ, அவர் நான் தான். என்னை நீங்கள் நம்பவில்லை என்றால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று அங்கு யோவான் 8வது அதிகாரம் 24வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார்.
பின்பு அவர்கள் அவரை பார்த்து, நீர் யார் என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறவர்தான் என்று யோவான் 8:25 சொல்லுகிறது. ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறவர் நான் தான் என்று சொல்லுகிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். நான் தான் அவர், வேறு யாரும் இல்லை. நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ அவர் நான் தான் என்று ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த சம்பவங்கள் அவர்களுக்கு புரியவில்லை. தேவ சமூகத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அந்த அனுபவத்திலே அவர்கள் தங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு பலத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். யோவான் 17:5 சொல்லுகிறது, பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாகிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். உலகம் உண்டாவதற்கு முன்னே, அன்பு பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் உலகம் உண்டாவதற்கு முன்னே குமாரனாகிய தேவனும் அவரிடத்தில் அன்பு கூறியிருக்கிறார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. உலகம் உண்டாவதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஏசாயாவின் புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், அங்கு 34வது அதிகாரம் அங்கு 12வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, வேதாகமத்தில் சத்துவங்களை ஏற்றுக்கொள்வதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதோ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நான் அங்கு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவங்களை எப்படி பார்க்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கையின் வல்லமைகள் தேவ சமூகத்தில் இருக்கிற நமக்கு எப்படிப்பட்ட அனுபவத்தை காண்பிக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். தேவன் ஆதியிலே இருக்கிறார் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். தேவனுக்குள் வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் நாம் தேவனால் மகிமைப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நாம் தேவனுக்குள் வாழ்ந்து அந்த வாழ்க்கையின் மகிமையிலே நாம் தேவனோடு எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தால் மட்டுமே நாம் தேவனுக்குள் வாழ்கிற ஒரு குணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார். எப்படி செய்கிறார், தனக்கு எப்படி இந்த அதிகாரம் வந்தது என்பதை நாம் யோசித்து பார்த்தால் அவர் சொல்லுகிற வார்த்தை, பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். இன்றைக்கு நான் வேறு பிதா வேறு என்று நீங்கள் பிரிக்கிறீர்கள். இந்த குணத்திலே நீங்கள் என்னை வேறொரு நபராக பார்க்கிறீர்கள். நீங்கள் நம்புகிற அந்த பிதா நான் தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவ சமூகத்தில் எல்லாம் நாம் ஆண்டவரை நாம் வணங்குகிற ஒரு அனுபவத்திலே நாம் எப்படி ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்து அந்த வாக்கின்படி நம்முடைய காலங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை யோசித்து அந்த பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும். அவர்தான் தேவன், அவர்தான் பிதா, அவர்தான் குமாரர் என்கின்ற ஒரு நம்பிக்கைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்று ஆண்டவருடைய வல்லமை என்றென்றைக்கும் நம்மில் காணப்பட வேண்டும் என்றால் அவரை விசுவாசித்து
அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய நாட்களில் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிற அந்த உத்வேகம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்த்து, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழாமல் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையின் குணத்தை நாம் பெற்று தேவனுக்கு சாட்சியாக இருப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். அந்த அனுபவத்திலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுக்க உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்து நாங்கள் கேள்விப்பட்ட சத்தியங்கள் அனைத்தும் உம்முடைய நாம மகிமைக்கென்று இருக்கிறபடியால் நீரே பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் ஆவியாகிய தேவனுமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நீர் அற்புதங்களை செய்கிறவர். உம்மிடத்தில் வரக்கூடிய பிள்ளைகளை ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டீர் என்பதை நாங்கள் அறிந்து, இன்றைக்கு நீர் மெய்யான தேவன் என்பதை அறிந்து அதிலே நாங்கள் களி கூறுகிறோம். இந்த களி கூறுதல் உம்முடைய ராஜ்யத்தின் வருகை மட்டும் எங்களோடு இருந்து எங்களை காத்துக்கொள்ள உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கின்ற கேட்கப் போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு இதில் நல்ல விசுவாச பற்றுகையை நாம் பற்றிக்கொள்ள கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.